Hi, December 22, 2025, the Hindu newspaper discussion. First health page என்ன இருக்குது அப்படின்னா why intimate partner violence as an under recognized public health crisis அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாதுமா, பர்சனல், அதாவது ஒரு பர்சனல் மேட்ரு மாதிரி தான் இருக்குல்ல. நம்ம ஓகேவா, ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா ஹெல்த்தில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் செக்டார்ஸில் என்னென்ன இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக விமென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டு, சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸு, அதில் ஹெல்த் செக்டர்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் ஓரியன்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதிலேருந்து எந்த நோட்ஸுமே எடுக்க முடியாது, நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ண வேணாம். ஜென்ரலாக ஹெல்த்தில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு டொமஸ்டிக் வயலன்ஸ்னால எப்படி வந்து விமனோட ஹெல்த் வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ கீழே இருக்கிற நியூஸும் அதே தான். விசிபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அட்வான்சிங் த கேஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசேபிலிட்டி அப்படின்றது. ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஓகேவா, விசிபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும் இல்லை அக்சசபிலிட்டி ஆஃப் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து வந்துச்சு, ஸோ பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டியோட பாட்டில் நெக்ஸை எப்படிலாம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அவங்களோட இஷ்யூஸ் என்ன, மென்டல் இஷ்யூஸு, ட்ராமாட்டிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. மெயின்ஸுக்கு தான் ரெண்டுமே யூஸ் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே நோட்ஸ் எதுவும் எடுக்க முடியாது, ஜஸ்ட் மெயின்ஸு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸு ப்ளஸ் அதோட வே ஃபார்வர்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீப்பிங் எ க்ளோஸ் வாட்ச் ஆன் பங்களாதேஷ் ஈவெண்ட்ஸ் இந்தியா அப்படின்றது. ஸோ பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட நெய்பராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங்காக இருக்கட்டும், இப்போ போயிட்டு இருக்கிற இஷ்யூஸு, நம்ம வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹசீனாவுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம இங்கே வச்சுருந்தது. ஸோ இது எல்லாமே என்னென்னா இஷ்யூஸ் தான். ஸோ இது அப்போ இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக எப்படி ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர முடியும், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெய்பர்ஸும் எப்படி கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க, அதை எப்படி ரெசல்யூட் பண்ண முடியும், இப்படி இதை கோஆப்ரேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் கிராண்ட்ஸ் அசன்ட் டு ரூரல் ஜாப் அப்படின்றது ஜாப் பில். ஸோ ரீசெண்டாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டோட நேமை வந்து மாற்றிருந்தாங்க இல்லையா. என்ன நேம் அப்படின்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. இதில் 125 டேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிராம சபா பிளானிங் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த நேம் பார்த்துக்கோங்க. மன்ரேகா எப்போ வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து என்ன பெனிஃபிட், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமுக்கு கீழே வரும். அதே மாதிரி டிமாண்ட் ட்ரிவன் அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ விக்ஷித் பாரத் இந்த ஸ்கீமில் 4 ஃபோக்கஸ் ஏரியாவை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் செக்யூரிட்டி, கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் மிட்டிகேஷன். ஸோ இது 4 தான் என்னென்னா ஃபோக்கஸ் ரீஜன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை, அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வாயர், வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக கிளைமேட்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெட்டராக என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்றத அதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக எடிட்டோரியல் ஒன்று இருக்குது, அதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9மா, எஜுகேஷன் எஜுகேஷனில் கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதோட டெஃபினிஷன். கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது டெவலப் சோஷியலைசேஷன் அண்ட் லேர்னிங் த்ரூ பார்ட்டிசிபேஷன் அமாங் லேர்னர்ஸ். ஒரு மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸு, ஓகே, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ கோஆபரேட்டிவ் லேர்னிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. ஓகே, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான். காக்னிட்டிவ் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்டர் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், செல்ஃப் லீடர்ஷிப் கிரியேட் ஆகும், டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது ஒரு வே ஃபார்வர்டாக இருக்கணும் எஜுகேஷன் செக்டார்ஸில் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 10th பேஜ், போஸ்ட் எஸ்ஐஆர் எலக்டரேட் சைஸ் இன் சென்னை நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் லார்ஜர் தென் ஓட்டர். அதாவது எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் டெலிஷன் வந்து எப்படி நடந்திருக்கு, எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கீழே அந்த பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அது கீழே பாருங்கள். டெலீட்டட் ஓட்டர்ஸ் இன்க்ளூட் தோஸ் ஹூ டிசீஸ்ட், ஆப்சென்ட் ஆர் ஹேவ் ஷிஃப்டட் இன் அடிஷன் டு தோஸ் என்ரோல் இன் மல்டிபிள் பிளேசஸ் அப்படின்றது. அப்போ எஸ்ஐஆரில் டெலிஷன்ஸ் எது ரிலேட்டடாக எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னா 4 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Gangi Reddula community members laid a decorated Gangi Reddu bull through Vijayawada and ahead of Sankranti அப்படின்றது. அது சன்கிராந்தி ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட்டடாக
ஸோ அந்த கம்யூனிட்டி எங்கே இருக்குது, அந்த புல்லோட நேம் தெரிஞ்சுக்கோங்க, அது எங்கே டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் வந்து ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ்மா. வின்டர் இஸ் பிஹைண்ட். இப்போ தான் வின்டர் செஷன் முடிஞ்சது இல்லையா, போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் நிறைய பில்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலான பில்ஸ் நிறைய கொண்டு வந்தோம். மன்ரேகா பில்ஸு ப்ளஸ் சாந்தி பில்லு, இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் ஒரு பில்லை பற்றியும் இல்லையா. ஸோ இது எல்லாத்த பற்றி சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நல்ல டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எப்படி வந்து பார்லிமெண்ட் தேவையில்லாத விஷயத்தில் சில டைமை வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்தே மாதரம், இதெல்லாம் வந்து 11 ஹவர்ஸ் பேசியிருக்காங்க. ஓகே, அது வந்து என்ன பப்ளிக் வெல்ஃபேருக்கு கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்யூஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி திங்ஸையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட பார்ட் வந்து இன்னும் ரிமைன் லேக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின் ஹவர் 0 ஹவர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிடணும். பட் ஆனால் அப்போசிஷன் பார்ட்டியோட சப்ரஷன் வந்து அப்போசிஷன் பார்ட்டியை நிறைய சப்ரஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க, அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி இன்னமும் அந்த பேஸ் லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குதே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஷன் எக்ஸ்க்ளூஷன் எப்படி நடக்குது, நிறைய ஓட் தெஃப்ட் நடக்குதுன்ற டிஸ்கஷன் இருந்துச்சே தவிர, எஸ்ஐஆர் நடந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி டெமோக்ராட்டிக்கலாக ப்ராக்ரெசிவாக கொண்டு போகலாம் அப்படின்றத எந்த பார்ட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன் அப்படின்றது ப்ராக்ரெசிவாக இருக்கணுமே தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணுமே தவிர, அது எப்பவுமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா டீக்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கு. அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பியாண்ட் தி ஆப்டிக்ஸ் அப்படின்றதுமா, இந்தியா மஸ்ட் புஷ் விஷன் ஃபார் அ ஷேர்டு குளோபல் ஆர்டர் அக்ராஸ் ரீஜன்ஸ் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக ஜோர்தன், எத்தியோப்பியா அண்ட் ஒமான் அது பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருந்தார். ஓகேவா. ஸோ இது எல்லாமே எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா குளோபல் சவுத்தில் இந்தியா லீடர்ஷிப் எடுக்கிறதையும், ஓகே, தென் அவங்க கூட என்ன சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோஆப்ரேஷன் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுது, எக்கனாமி ரிலேட்டடாக இன்னமும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எத்தியோப்பியா வந்து பார்த்தோன்னா ஆப்பிரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி G20 பிரசிடென்சி, இந்தியா G20 பிரசிடென்சியில் ஆப்பிரிக்கன் யூனியனை G20 மெம்பராக ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்மளோட எஃபர்ட்னால தான் ஆட் ஆனிச்சு. இப்போ எத்தியோப்பியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கும் போது என்னன்னா பெட்டரான ஆப்பிரிக்கன் யூனியன் கூட ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது. அப்போ ஆப்பிரிக்கன் யூனியனோட ரிலேஷன்ஷிப் எதனால இந்தியாவுக்கு தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். குளோபல் சப்ளை செயின்ஸாக இருக்கட்டும், ரேர் எர்த் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய குளோபலில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் வார்ஸாக இருக்கட்டும், ட்ரேட் வார்ஸ், இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பாசிபிள் மார்க்கெட் எங்கே இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கன் யூனியன் தான் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா. ஸோ யூரோப்பியன் யூனியன் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் என்னன்னா எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் நடந்துட்டு இருக்கு. யூஎஸ்ல ஆல்ரெடி நமக்கு தெரியும் ட்ரம்போட டேரிஃப் பிளான் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்த மார்க்கெட் யாராக இருக்கும் அப்படின்னா ஆப்பிரிக்காவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு த புல்டோஸ்ட் டெமாலிஷன் ஆஃப் மன்ரேகா அப்படின்றது. ஸோ மன்ரேகா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா யூபிஏ லெட் கவர்மெண்ட் கொண்டு வந்துருமா, கண்டிப்பாக இது ஆன்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக. ஓகேவா. அப்போ மன்ரேகாவோட ஸ்கீம்ஸை பற்றி இவங்க ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 41 டிபிஎஸ்பி என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஒர்க்கை வந்து என்ஷூர் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்மர் யூபிஏ லெட் கவர்மெண்ட் வந்து மன்ரேகா ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் ட்ரிவனாக இருந்துச்சு, 90:10 ரேஷியோவில் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90% கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட் வந்து 10% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா சப்ளை ட்ரிவனாக மாற்றுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 90:10 இருந்தது 60:40 மாறுது. அப்போ 60:40 மாறும்போது ஸ்டேட்டோட பேர்டன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா கிராம சபாவோ இல்லை லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் மேக் பண்ணலாம், எப்படி வந்து இந்த கிராமத்தை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு மேக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎம் நேஷனல் கதி சக்தி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கும். ஓகே, அதுக்கு கீழேயே இந்த பிளானிங்கையும் கொண்டு வராங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்டிஏ கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, கமிஷனர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கீழே வரும். ஸோ அப்போ இதை இம்பாக்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரைட் டு எஜுகேஷனை இம்பாக்ட் பண்ணாங்க. ரைட் டு எஜுகேஷன் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்துச்சு இல்லையா, அதுக்கு 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா கிராம சபாவோட வாய்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா புவர்ஸையும் வல்னரபிலிட்டியும் டீக்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காங்க. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு அன்லாக்கிங் த பொட்டன்ஷியல் அண்ட் இந்தியா ஆஃப்ரிக்கன் எக்கனாமிக் டைஸ் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியா ஆஃப்ரிக்கன் எக்கனாமிக் டைஸை பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எங்கள் எத்தியோப்பியா ப்ளஸ் அர்ஜென்டினா, டொபாகோ, ட்ரினிடாட் இங்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்போ இந்தியா ஆஃப்ரிக்கன் ரிலேஷன்ஷிப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இது கூட சைனாவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பைலேட்ரல் ட்ரேட் எவ்வளோ அப்படின்னா $100 பில்லியன். ஆனால் இந்தியாவுக்கு சைனாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பைலேட்ரல் வந்து $200 பில்லியன். ஓகே. நம்மளோட நம்மளோட எக்ஸ்போர்ட் அங்கே எவ்வளோ போகுது அப்படின்னா 6% போகுது. ஆனால் சைனாலேருந்து 33% போகுது. அப்போது சைனா ஆல்ரெடி என்ன ஆகிட்டான் அப்படின்னா ஆப்ரிக்கன் நேஷன்ஸ் கூட நல்லா மிங்கிள் ஆகி ட்ரேட் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ்பயர் பண்ணோம், அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு பிளட்ஜ் எடுத்திருக்கோம், டபுள் பண்ணுறோம் ஆப்ரிக்கன் யூனியன் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை டபுள் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா 2030 அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு இந்தியா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே சொல்லியிருக்காங்க. அப்போது ஜென்ரலாக ஆப்ரிக்கன் யூனியனோட ஒரே ஒரு நேஷனை வச்சு கேட்டாலும் சரி, இல்லை ஜென்ரலாக ஆப்ரிக்கன் யூனியன் கேட்டாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரி வச்சாலும் கேட்டாலும் சரி, என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மூவ் ஃப்ரம் லோ வேல்யூ கமாடிட்டி டு டூ வே வேல்யூ ஆடட். மேனுஃபேக்சரிங் கெப்பாபிலிட்டியை ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது லைன் என்னென்னா லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறது, ஸ்கேலிங் அப் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் அப்படின்றது. ஸோ எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு பூஸ்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா யூரோப் மார்க்கெட்ஸ்லையோ யூஎஸ் மார்க்கெட்லையோ எம்எஸ்எம்இ செக்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கிறது இல்லை. ஆனால் ஆப்ரிக்கன் நேஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு மாடர்னைசேஷன் ஆஃப் போர்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்தியன் பப்ளிக் செக்டார்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ரிக்கன் நேஷன்ஸ் கூட ஆப்ரிக்கன் யூனியன் கூட பெட்டராக ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லெசன்ஸ் ஃப்ரம் சைனா அண்ட் டேக்லிங் பொல்யூஷன் அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக யார்கிட்ட லெசன் எடுத்துக்கணும், சைனாட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. அவங்களோட கவர்மெண்ட் தேவையில்லை, ஆனால் அவங்களோட ஆக்ஷன்ஸ் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஆல்ரெடி இந்தியாவும் நம்ம நிறைய வச்சிருக்கோம். என்னென்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ஏர் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், ஓகேவா. இது மாதிரி நிறைய வச்சிருக்கோம். அதுக்கான ரூல்ஸ், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன்ஸ் பிளான், இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய எடுத்திருக்கு. எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேங்குது நார்ம்ஸ், ஓகே, லிபரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சைனாவில் என்ன இருக்குன்னா ஒரு ஹைரார்கி இருக்குது, அந்த ஹைரார்கியில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை பாயிண்ட் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஓகேவா. எல்லா விஷயத்துக்குமே என்ன தேவைப்படாது அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் வந்து எல்லா விஷயத்துக்கும் சூட் ஆகாது. சில விஷயங்களுக்கு டாப் டவுன் அப்ரோச் தேவைப்படும். அந்த டாப் டவுன் அப்ரோச் தேவைப்படுறது தான் பொல்யூஷன் டேக்லிங். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ரிஜெக்ட்ஸ் மைனிங் புஷ் சார்ஜ் பிஹைண்ட் ஆரவல்லி டெஃபினிஷன் அப்படின்றது. இந்த இதில் ஜாகிரபிக்கலாக ஆரவல்லி ரேஞ்ச் எங்கே இருக்குது, ஓகேவா, அது வந்து எந்தெந்த ரீஜன் சேர்ந்தது, அதுக்கும் இந்தியாவோட கிளைமேட்டுக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டர் ரிவ்யூஸ் மெஷர்ஸ் டு அட்ரஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒரு மெயின் டாபிக்மா. ஓகே. ஸோ ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன இருக்குது, ஓகே, அதை கவர்மெண்ட் எப்படி வந்து எஃபெக்டிவாக என்ஷூர் பண்ணலாம், ப்ளஸ் வே ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பீடி ஜஸ்டிஸ் எல்யூட்ஸ் கன்சியூமர் சீக்கிங் ரெட்ரஸ் அகேன்ஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த நியூஸ் பெருசாக முக்கியம் இல்லை, ஆனால் கன்சியூமர் கமிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது ஜஸ்டிஸ் வந்து எப்படி டிலே ஆகுது, எவ்வளோ பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்கேயாவது டேட்டா யூஸ் பண்ணலாம். இப்போ எந்த அளவு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கேட்கும்போதும் இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு மெயின்ஸ் ஆன்சர்ஸில் நம்ம இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு when misinvestment has more facets than is known அப்படின்றது. மிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. மிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா when wealth generated becomes objective, decisions are aligned with the goals. எனக்கு கரெக்டான கோல் இருக்கும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். மிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸ் வெஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே. டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட சேவிங்ஸ்க்கு அப்படின்றது தான் டேக்ஸ் வெஸ்டர் அப்படின்றது. ஸோ ஃபோம வெஸ்டர்னா என்ன, ட்ரெண்ட் வெஸ்டர்னா என்ன, ஹாட் வெஸ்டர்னா என்ன. ட்ரெண்ட் வெஸ்டர் அப்படின்றது பேஸ்ட் ஆன் ட்ரெண்டை வச்சு, ஓகே, இன்ன வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது ட்ரெண்ட் வெஸ்டர். ஓகே. சடனாக அது எப்போ வேணாலும் கம்மியாகலாம். ஹாட் வெஸ்டர் அப்படின்றது திடீர்னு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸோ ஷேரோட ப்ரைஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது பேர் ஹாட் வெஸ்டர் அப்படின்றது. இது எல்லாத்தையும் லைட்டாக டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸு.
குளோபல் நியூஸில் எதுவும் இல்லைம்மா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் குவிஸ் ரன் ஆகும். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள். இன்னும் ஆக்டிவ் ரீகாலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.